வெல்கம் பீவர். நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட வீடியோக்களை, காணொளி பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான் ஒரு நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்டை பற்றியான ஒரு ரிவ்யூ. சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். அது என்ன சார் நியூட்ராசூட்டிக்கல் ப்ராடக்ட்னால் அது என்ன சார் கேட்டிங்கன்னா, பொதுவாக மருந்துகள் ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்டில் வரக்கூடிய ஒரு பொருள். இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஷெட்யூல் பிரகாரம் வகைப்படுத்தியிருப்பாருங்க. அதில் இந்த விட்டமின் இந்த மாதிரியான நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்டதுகள் ஒரு தனி கிளாஸிஃபையராக இது பண்ணக்கூடிய ஒரு இது. சில ப்ராடக்ட்டுகள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா பியூர் விட்டமின்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் தெரப்பியட்டிக்கில் இந்த இது ப்ரெஸ்கிரிப்ஷனுக்காக கொடுக்குறது. சில இது பார்த்திங்கன்னா நியூட்ரிஷனல் டயட்ரி சப்ளிமெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடிய சில ப்ராடக்ட்டுகள்னு இருக்குது. இது அனைவராலும் பயன்படுத்தக்கூடலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு மருத்துவருடைய அனுமதி பெற்று பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே நேரம் ஓடிசியாக கூட நம்ம இதை வாங்கி பயன்படுத்தி கொள்ளலாம். சரிங்களா? இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நியூட்ராசூட்டிக்கல் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அன்றாட சில சத்துக்களை ஈடுகட்டுறதுல இந்த மாதிரி மருந்துகள் முக்கிய இடத்தை வைக்குது. இதில் ஏன் பச்சை டாட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சில இது பார்த்திங்கன்னா அனிமலோட ப்ராடக்ட் சேர்ப்பாங்க, அனிமலோட பிளட்டு அந்த மாதிரியான இதுகளை இது பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் அந்த க்ரீன் டாட் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பியூர் வெஜிடேரியன் ஆரிஜினாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதில் இப்போ நம்மளுடைய டாபிக் என்ன? ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மைக்கு இதில் சேர்ந்துருக்கிற பொருள்களை எப்படி நம்மளுக்கு உதவி பண்ணுதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதே நேரத்தில் எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிறது தகுந்த மருத்துவருடைய பரிந்துரை அல்லது நியூட்ராசிட்டிகளுடைய அட்வைசர் இல்லாமல் எந்த ஒரு இதையும் பயன்படுத்தக்கூடாது. இதில் சேர்ந்துருக்கிற பொருள்கள் அஸ்டாக்சாந்தின், லைகோபின், எல் கார்னிட்டின், எல் டார்டரைட், கோஎன்சைம் Q10, சிங்க். அதே நேரத்தில் என்ன கேட்டிங்கன்னா இன்னும் சில மைக்ரோ எலிமெண்ட்ஸ்க்கான ஒரு பொருட்கள் சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் ஓரளவு நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாத ஒரு சில விட்டமின்ஸை பற்றி அதனுடைய பணிகள் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இது பார்த்திங்க கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அஸ்டாக்சாந்தனின் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் கலந்துருக்காங்க. இது ஒரு பொட்டன்ஷியல் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இப்போ நம்ம உடம்புல செயல்படுது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணும்போது ஆக்சிடேஷன் ஆகி செல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அது வளர்ச்சிதை மாற்றத்தின் போது சீக்கிரம் அந்த செல் சுவர்கள் எல்லாம் டேமேஜ் ஆகி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் எளிய தமிழில் சொல்கிறேன் புரிஞ்சுங்கிறதுக்காக. இது ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டிங்கிறது இன்னும் பெரிய சாப்டர். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த செல்கள் டேமேஜ் ஆகி நாளாக அந்த செல்கள் வால்களுடைய சுருக்கம் ஏற்பட்டு முதுமை ஏற்படுது. அதை இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ள மெடிசன்ஸ் தவிர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அதில் பிரதானமாக இருக்கிறது விட்டமின் இ. அதோடு என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னும் அறிவியல் வளர்ச்சி நாகரிகம் இந்த மாதிரி பெருகி போயிருக்க என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அஸ்டாக்சாந்தினும் ஒரு முக்கிய ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இது ஆகி பண்ணுது. இது எப்படி சார் ஸ்பெர்ம் செல்லில் இதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இளம் வயதில் இந்த பாதிப்புகள் தெரியாது. நாளாக முதுமை அடையும் பொழுது இந்த ஸ்பெர்ம் செல்லும் ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டினால் பாதிக்கப்பட்டு விடும். அதை இந்த மாத்திரை அதாவது இதில் கலந்துருக்கிற அஸ்டாக்சாந்தினின் அப்படிங்கிற பொருள் அதை தவிர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஸ்பெர்ம் வால் செல்களுடைய அந்த ஆக்சிடேஷன் இதில் இது பண்ணுறதுனால இம்ப்ரூவ் செல் குவாலிட்டி, மொட்டிலிட்டி அதிகரிக்க வைக்குது. அதே நேரத்தில் டெஸ்டிஸோட ஃபங்க்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க வைக்குது. அந்த டெஸ்டிஸ்டரோட ஃபங்க்ஷனோடு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டரானை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியும் அதிகமாகிடுது. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதனால் உங்களுக்கு
அந்த காம உணர்ச்சிகள், ஆண்குறி எழுச்சி இது எல்லாமே அதிகரிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா லைக்கோபீன். இந்த லைக்கோபீனை பற்றி சொல்லாத யூடியூப் சேனலு, இன்ஃப்ளூயன்சரே கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த லைக்கோபீன் தக்காளியில் இருக்குது, தர்பூசணி பழத்துலேயும் இருக்குது. இந்த மாதிரியான இதில் வந்து இருக்கிறனால அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் அதை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து நிறையா வந்து அதில் வந்து கலந்து இருக்கிறனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஏ ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்டு டிஎன்ஏவுடைய டேமேஜ்டு ஆன ப்ராப்பர்ட்டியை வந்து இது வந்து தவிர்க்குது. இந்த டிஎன்ஏ டேமேஜ்டு ஆயிருச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பெர்ம் செல்லில் வந்து மார்ஃபாலஜியில் வந்து சில வித்தியாசமாக இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது ஒரு தலை இருக்கணும், உடம்பு இருக்கணும், வால் இருக்கணும். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 தலை இருக்கும், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா வால் இருக்கும், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் வந்து ரொம்ப பருத்து போயிருக்கும் அந்த ஸ்பெர்ம் செல்லு. அந்த மாதிரியான மார்ஃபாலஜிக்கல் அப்நார்மலிட்டியை வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம இதில் பார்க்கும்போது இதில் எல் கார்னிட்டிடின், எல் டார்டரேட் அப்படிங்கிற இது வந்து வைக்குது. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மோட எனர்ஜியோட மெட்டபாலிசத்தை வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்குது. அதே நேரத்தில் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணி, அதாவது ஸ்பெர்ம் ஸ்பெல்லுக்கு தேவையான எனர்ஜி இருந்தால் தான் அது ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி அதிகரித்து என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீந்தி செல்வதற்கு அதற்கு இதாகிட்டே இருக்குது. பொதுவாக வந்து ஸ்பெர்ம் செல்கள் வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு செல்கள். இது வந்து நம்ம உடம்பில் இருந்து ஆண்குறி மேலே வெளியேற்றப்பட்டு பெண்குறி உடலில் போயிட்டு ஏறத்தாழ வெளியேற்றப்பட்டதிலிருந்து 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அந்த நேரத்தில் அது என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா நீந்தி செல்லும். சில நேரம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனர்ஜி வேணும். அப்படி இருந்தால் தான் அந்த கருமுட்டையை வந்து துளைத்து கொண்டு உள்ளே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். சில இது வந்து கருமுட்டையை கூட அடையாது. சில செல்கள் வந்து கருமுட்டையை அடைந்தாலும் அது வந்து உள்ளேக்கு பெனட்ரேட் பண்ணி போகக்கூடிய அளவுக்கு வந்து இதில் இருக்காது, சக்தி வந்து இருக்காது. அதை வந்து இந்த எல் கார்னிட்டிடின், எல் டார்டரேட் வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்குது. இது பற்றி நிறைய வீடியோஸ்கள் வந்து இருக்குது, சரிங்களா. அடுத்து கோஎன்சைம் Q10 அப்படிங்கிற ஒரு பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபங்கஸ்லேருந்து டெரிவேட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஜப்பான் நாடு வந்து இதை வந்து அதிக அளவு உற்பத்தி செஞ்சு அவங்க வந்து பேட்டன் ரைட்ஸ் பண்ணி அது வந்து வெளியே இடத்துக்கு விற்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து அதிகமான ஒரு விலைக்கு வந்து இதாகக்கூடியது, சரிங்களா. அதனால் சில இதில் வந்து விலைக்கு ஏற்ற மாதிரி 100 mg 200 mg அந்த மாதிரி சேர்த்துருப்பாங்க. ரொம்ப இதில் உள்ளதில் 300 mg வரைக்கும் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த கோஎன்சைம் Q10 வந்து தனி ப்ராடக்டாகவும் வந்து இருக்குது, சரிங்களா. அதனால தான் அது வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இந்த கோஎன்சைம் Q10 என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸில் செல்கள் வந்து நார்மலாக ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு இது வந்து பாதுகாப்பதற்கும் இது வந்து உதவி பண்ணுது. அதே நேரத்தில் வந்து ஸ்பெர்ம் கவுண்டை வந்து அதிகரிக்க வைக்குது. ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி அண்ட் ஓவரால் த ஸ்பெர்ம் குவாலிட்டியை வந்து சரி பண்ணி அது கொடுக்க வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக வந்து இருக்குது. அதே நேரத்தில் வந்து சிங்கு வந்து இதில் வந்து கலந்துருக்காங்க. சிங்கு வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், இது வந்து டெஸ்டோஸ்டரானை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஒரு எசென்சியலான ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது தெரியும். ஒரு பைவாட்டல் ரோல் இருந்த ஸ்பெர்ம் ஃபார்முலேஷனே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வராங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டி இருந்தாலும் இந்த சிங்குனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து தவிர்த்து கொடுக்க வைக்கும். ஸ்பெர்ம் செல்லில் உள்ள டிஎன்ஏவுடைய அப்நார்மாலிட்டி பிரேக் டவுன் ஆகிறது, இது எல்லாத்தையுமே வந்து இது வந்து தவிர்த்து கொடுக்க வந்து வைக்குது. அந்த அளவுக்கு இதில் வந்து சில சத்துக்கள் வந்து இதில் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் விலையும் வந்து கூட 10 மாத்திரை கொண்ட அட்டைகளாக வந்து இது வந்துட்டுருக்குது. இது வழக்கம் போல் நம்ம சாப்பிடுவதற்கு முன்னாடி வந்து இந்த ஆண்குறியில் எழுச்சி இல்லாமல் இருக்கிறது, காம உணர்வுகள் இல்லாமல் இருக்கிறது, ஆண்குறி விரைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலையில் என்னன்னு கேட்டிங்கன்னா
நம்ம போய் யார்கிட்ட போய் தேடி இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம வந்து உங்களுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அதன் மூலமாக நீங்கள் சரி பண்ணுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கம் போல் சொல்கிறது மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர் அல்லது நியூட்ராசிட்டிக்கல் இல்லைன்னா ஒரு ஆங்கில மருத்துவருடைய துணை கொண்டு இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.